ரத்தம் நெருப்பா கொதிக்குது. அனிதா, குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. அவளுக்கு நெருப்பு மாதிரி உடம்பெல்லாம் கொதிக்குது. மூச்சு விட கூட சிரமப்படுறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் கூட வீட்ல இல்ல. சரி, இப்ப அதே என்கிட்ட சொல்றேன். கொஞ்சம் கூட வரீங்களா? ஹாஸ்பிடல் வரைக்கும் போகணும் ப்ளீஸ். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீயாச்சும் உன் குழந்தையாச்சு. அனிதா, என்னடி பேசுற? அவளை விடு. வா சாந்தி, சீக்கிரம் குழந்தை தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போலாம். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத சாந்தி, ஒன்றும் ஆகாது. வா சீக்கிரம் போலாம். இந்திரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. குழந்தைக்கு எப்படி இருக்கு? இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாதுமா. குழந்தை ரொம்ப பயந்துட்டதுனால 105 டிகிரி ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு. ஃபிட்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு சீரியஸா தான் இருக்கு. எப்படியாவது நீங்க தான் குழந்தையை காப்பாத்தணும். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணுவோமா. அதுக்கப்புறம் எங்க கையில என்ன இருக்கு? நீங்க கும்பிடுற கடவுளை வேண்டிக்கங்க. அவர் தான் காப்பாத்தணும். அக்கா, டாக்டர் இப்படி பிடி கொடுக்காம பேசிட்டு போறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. என்ன சாந்தி, ஏன் இப்படி பேசுற? நீ நம்பிக்கையாரு. உன் நம்பிக்கை தான் இந்த குழந்தைய காப்பாத்தும். வா, வந்து உட்காரு. வா. இரு, வரேன். Excuse me. Can I make a call, please? Yeah. Thank you. ஹலோ கார்த்திக், அண்ணி பேசுறேன். கார்த்திக். அண்ணியா? அண்ணி எங்க இருந்து பேசுறீங்க? இங்க வீட்ல யாரும் இல்ல? நான் பல்லவா ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன் கார்த்திக். ஹாஸ்பிடலா? என்ன நீ, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. குழந்தை இந்திராக்கு தான் உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். குழந்தைக்கா? இந்திராக்கா? என்னாச்சு நீ? குழந்தை உங்க அப்பா ரூம்குள்ள போய் விளையாடி இருக்கா. அவர் ஏதோ ஆத்திரத்துல 2 அடி அடிச்சிட்டாரு. அந்த ஷாக்ல அவளுக்கு கொஞ்சம் பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஃபிட்ஸ் கூட வந்தது. ஐயோ. அதனால நாங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தோம். அவ இப்ப ஐசியூல இருக்கா. சாந்தி ரொம்ப கலங்கி போயிருக்கா. சரி நீ அண்ணி நான் உடனே வரேன். நீங்க வெயிட் பண்ணுங்க நீ. ஓகே. அம்மா அம்மா அம்மா. என்னப்பா, என்னாச்சு? என்னாச்சு உனக்கு தெரியாதம்மா? அண்ணி இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க.
அப்பா குழந்தை அடிச்சதுனால குழந்தை சீரியஸா இருக்காங்க. டாக்டர்ஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏமா ஏமா இந்த வீட்டுல இப்படியா நடந்துட்டு இருக்கு? நான் தான் தப்பு செஞ்சேன், அப்பா குச்சிட்டு இருக்காருல்ல. அந்த குழந்தை நம்ம பாவம் செஞ்சுச்சு, சாந்தி நம்ம பாவம் செஞ்சா. அவன் இந்த வீட்டுல வந்த நாள்ல இருந்து ஏச்சு பேச்சு அவமானம் இதெல்லாம் அவன் தாங்கிட்டு இருக்கால. அந்த குழந்தை நம்ம படிச்சு அந்த பச்சை குழந்தை ஏமா அப்பா அப்படி அடிச்சாரு? ஏமா பாகிஸ்தானுக்கும் நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் அங்கிருந்து இங்க வர குழந்தைங்களுக்கு நம்ம ஹார்ட் ட்ரீட்மெண்ட் ஐ ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃப்ரீயா செஞ்சு அனுப்புறது இல்ல. அவங்களே அப்படின்னா நீங்க நம்ம வீட்டுல மட்டும் ஏமா அப்படிலாம் நடக்குது? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லம்மா. நான் சாந்திக்கு என்னமா பதில் சொல்றது? நீ கடவுளுக்கு என்னமா பதில் சொல்ல போற? போறமா ஹாஸ்பிட்டலுக்கு போற. நல்லா இருங்க. என்னாச்சு? 4 பிள்ளைய பெற்றிருக்கீங்க. நீங்க பண்ண காரியத்தினால அந்த குழந்தை பாவம் ரொம்ப சீரியஸா இருக்கு. குழந்தை ஆபத்தான நிலையில இருக்கா. அபிராமி போன் பண்ணி கார்த்திக் கிட்ட சொல்லியிருக்கா. எல்லாம் உங்களாலதான். உள்ள பாவம் நொறுங்கி போயிட்டா. நான் என்ன வேணும்னு செய்றேன்? நீங்க வேணும்னு செஞ்சீங்களோ இல்லையோ, குழந்தை இப்படி ஆகிறதுக்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்க. ஏங்க ஏங்க இப்படி செஞ்சீங்க? பேபி இந்திரா ரைட்ல கட் பண்ணி லாஸ்ட் ரூம். Thank you. கார்த்திக், குழந்தைக்கு எப்படிப்பா இருக்கு? நீ உள்ள போய் பாத்தியா? இல்லம்மா, ஐசியூல டாக்டர் பர்மிஷன் எல்லாம் உள்ள போக முடியாது. கடவுளே, இது என்ன சோதனை? மிஸ்டர் கார்த்திக், டோன்ட் வரி, ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். குழந்தை கண்ணை மூச்சுக்கிட்டா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர், குழந்தை போய் பார்க்கலாமா? ஓஎஸ், தாராளமா. ஆனா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே டாக்டர். மாமா, என்ன மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், குழந்தைக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகிற அளவுக்கு எவ்வளவு அஜாக்கிரதையா இருப்பீங்க? கவனமா இருக்க கூடாது? என்னத்த சார் சொல்றது, பிரச்சனைகள் எப்போ தனியா வருதில்ல, அடுக்கடுக்கா தான் வருது. ஒரு பிரச்சனை முடிஞ்சதே நினைச்சா பழைய பிரச்சனையை புது பிரச்சனையை உண்டாக்கிடுது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் அந்த கார்த்திக் பண்ணது சார். என்னத்த சொல்றது, அழகா அமைதியா போயிட்டு இருந்த குடும்பத்துக்குள்ள ஒரு புயலை உருவாக்கி இருக்கிறான். எங்க இருந்தோ விலாசம் தெரியாத ஒரு பொண்ணை குழந்தையோட கூட்டிட்டு வந்து வச்சுட்டு, இதனால எங்க குடும்ப மானம் போய் கௌரவம் போய் இப்ப பொண்ணுங்களோட வாழ்க்கையும் பாழா போகுது. எல்லாம் இவனாலதான் சார். சின்ன விஷயத்தை நீங்க பெருசு பண்ணலாமா? வாழ்க்கைன்னா அப் அண்ட் டவுன் இருக்கதான் செய்யும். உங்களுக்கு தெரியாதா, நீங்க கார்த்திகை குறை சொல்ற இந்த நேரத்துல அவன் பண்ணிருக்கிற இந்த காரியத்தை எத்தனை பேர் பாராட்டுறாங்க தெரியுமா? அவனை பத்தி பெருமையா பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாளைக்கு அவன் தங்கச்சி பொண்ணு பார்க்க வர்றாங்க, இத பத்தி பெருமையா பேசுவாங்களா? அவனுக்கு வேணும்னா இது தியாகமா இருக்கல, ஆனா குடும்பத்துக்கு. இத பாருங்க ராஜேஸ்வரி அம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் சாந்தி கார்த்திகோட மனைவிதான். அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அதுதான் உண்மையும் கூட. இந்த உண்மைகளோட முரண்டு பிடிக்காம இதை நீங்க ஏத்துக்கணும். ஏத்துக்க மறுக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடம் தான். ஆஸ் எ ஃபேமிலி டாக்டரா நான் சொல்றேன், சின்னவங்க பண்ண தப்ப பெரியவங்க நீங்க தான் மன்னிக்கணும். குழந்தை பொழிச்சிட்டாங்கிறத சந்தோஷமா மனசுக்குள்ள ஏத்துக்க முயற்சி பண்ணுங்க. இது என்னோட வேண்டுகோள். அப்ப நான் வரேன்.
நிம்மதியா கோயிலுக்கு வந்து நம்ம குறைய கொட்டிட்டு போலானா இங்க இவங்க தொல்லை வேற. அதான் கோயில்ல அன்னதானம் போடுறாங்களே, சின்னது கிடக்க வேண்டியதானே. ஆமா, நான் எதுக்கு கோயிலுக்கு வந்தேன்? என் பிள்ளைக்கு ஆண்டவன் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆண்டவா, அபிராமி, இந்த கிழவி உயிரை வாங்குவாளே, இவளுக்கு என்ன கோவில் வேண்டி கிடக்குது. வாங்கம்மா. நீ அம்மான்னு கூப்பிடுறப்ப அந்த அபிராமியை கூப்பிடுற மாதிரி இருக்கு. நீங்க என் மாமனாரோட சிஸ்டர், எனக்கு அம்மா முறை தானே. சித்தின்னு கூப்பிட்டா கொடுமைக்காரி மாதிரி தெரியும்ல. அந்த ஆண்டவங்கிட்ட புலம்பலான்னு வந்தேன், உங்ககிட்டயே புலம்பிடுறேனே. நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு வயசாயிடுச்சுல. நீ கூட உட்காருமா. அண்ணாந்து பேசினா எனக்கு கழுத்த வலிக்கும், குனிஞ்சிட்டு பேசினா உனக்கு சிரமமா இருக்கும். அட உட்காருமா. தேங்காய் நல்லா உடைஞ்சிருக்கு. இந்தம்மா சாப்பிடு. எனக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன், அப்போ நீ இல்ல, எங்க அண்ணனும் அண்ணியும் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நான் வந்துட்டேன். ஆமா, நீ இருந்துமா அப்படி நடக்குது? என்னம்மா? ஸ்ரீதேவி மாதிரி நீ இருக்க, அடுத்து மூதேவி மாதிரி இல்ல ஒருத்தி வந்திருக்கா. எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. ஆமா, மருமக வந்துட்டா. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டிக்கிட்டு அறுத்துட்டு வந்தவ தானே. பேசுற நீ மட்டும் என்னவா? நீ மட்டும் என்னன்னு பாக்குற, அப்படிதானே? பரவாயில்லம்மா, நான் சின்ன வயசுல அறுத்தவதான். 2 பிள்ளைங்களோட என்ன அனாதையாக்கிட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு. அதுக்காக நான் என்ன 2ஆம் கல்யாணமா பண்ணிக்கிட்டேன்? ஆமா, உங்களுக்கு இன்னொன்னு வேற. எதா இருந்தாலும் மனசுல இருக்கிறத பளிச்சுன்னு சொல்லிடுமா. சேச்சே, உங்களோட தைரியம், உங்க கேரக்டர், உங்க தன்னம்பிக்கை இதெல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வருமா என்ன? எதுவா இருந்தாலும் சாந்தி உங்க வீட்டு பொண்ணு, அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமா, அவளுக்கு அது ஒண்ணுதான் பாக்கி. ஆனா ஒண்ணு, ஆண்டவன் இருக்கான்னு எங்க அண்ணனை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? என்ன கௌரவம், என்ன அந்தஸ்து. என்னமோ பணம் பணம்னு பிறக்கிறப்பவே பணக்காரனா பிறந்த மாதிரி அந்தஸ்து கௌரவம் அடிச்சுக்கிட்டான். இப்ப பாரு, உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு இருந்த கௌரவமும் காத்தோட போயிடுச்சு. உங்க அண்ணன் வேதனை உங்களுக்கு விளையாட்டா போச்சா? ஏன் வேதனை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாதுமா. நீ ரொம்ப நல்லவ. உன் தங்க ரம்யாவோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு கூட கவலைப்படாம என்னமோ வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ற. அவளும் என்ன மாதிரி அந்த வீட்டு மருமக. அவளுக்கு உண்டான கௌரவத்தை நானே கொடுக்கலனா என்ன நானே அவமானப்படுத்திக்கிற மாதிரி தானே? என் செல்லம், என் கண்ணே பற்றுமா. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். என்னடா வந்த இடத்துல கோயில வந்து கேக்குறாளேன்னு நினைக்காத. நல்ல விஷயத்த நல்ல இடத்துல தானே கேட்க முடியும். சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். என்னதான் எங்க அண்ணனை விட்டு கொடுக்காம பேசினாலும் எனக்குள்ள ஒரு ஆசை. உன் குழந்தை பண்ண காரியத்தால எங்க அண்ணன் தான் பொண்ணுங்களுக்கு பேசி வச்ச நிச்சயம் எல்லாம் நின்னு போச்சு. இப்போ எங்க அண்ணன் வெளியிடத்துல தானே மாப்பிள்ளை பாப்பாரு. ஆமா, அதுக்கு என்ன? என்னடி எல்லாத்தையும் என் வாயாலேயே சொல்லிக்கிட்டு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு புள்ளைய வச்சிருக்கல. எங்க அண்ணன் பொண்ணுங்கள யாராவது ஒருத்திய அவனுக்கு கட்டி வச்சிட்டீனா. அம்மா என்ன பேசுறீங்க? அவங்க ஏன் பொண்ணுங்க இல்ல, மாமாவும் அத்தையும் சம்மதிக்கணும் இல்லையா? என்ன அபிராமி இது? எங்க அண்ணன் வீட்டுல நீ ஆடுனா ஆடுறாங்க, பாடுனா பாடுறாங்க. ஆளினால் நீதானே. நீ மனசு வச்சினா என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ல. நீ மட்டும் இந்த உதவியை பண்ணேன்னு வச்சுக்க, ஒண்ட வந்த பிடாரிய விரட்டிட்டு உன் தங்கச்சிய அந்த இடத்துல வைக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். அண்ணன் சொத்து அங்க இங்க போகாது. என்ன சொல்ற? வயசுல பெரியவங்க பேசுற பேச்சா பேசுறீங்க?
யார் யாருக்கு எங்க எங்கன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாரு. அப்படிதான் வாழ்க்கை அமையும். சாந்தி நம்ம வீட்டுக்கு வரணும்னு எழுதி வச்ச கடவுள் என் தங்கச்சி எங்க இருக்கணும்னு எழுதி வச்சிருப்பாரு. காலம் வரும்போது காண்பாரு. உங்களுக்கு உங்க அண்ணன் கிட்ட பொண்ணு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க கேளுங்க, நானும் சொல்றேன். என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். கவலைப்படாதீங்கம்மா. முறைப்படி பொண்ணு கேளுங்க. உங்க விருப்பத்தை நானும் மாமா கிட்ட சொல்றேன். கடவுளை நம்புங்க, நிச்சயமா நடக்கும். உன்னதாமா கடவுள் மாதிரி நம்பி இருக்கேன். நீதாமா உங்க மாமா மனசை கரைக்கணும். கரைக்கிறேன். வரட்டுமா? அம்மா, இந்தாங்கம்மா கோயில் பிரசாதம். குழந்தைய இந்த ஆண்டவ காப்பாத்திறதுனால கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தேன். அம்மா, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சொல்லுங்க. குழந்தை பயந்து போய் ஆஸ்பத்திரியில சேர்த்ததுக்கு ஐயா தான் காரணங்கிறது உண்மைதான். அதுக்கா ஐயா விருத்துறாதீங்கம்மா. ஏதோ ஆத்திரத்துல குழந்தைய போட்டு அடிச்சிட்டாரு. அவருக்கு ஏதோ அந்த நேரத்துல டென்ஷன். ரொம்ப நல்லவருமா, மனசாட்சி உள்ளவரு. எக்காரணத்தை கொண்டும் நீங்க அவரை வெறுத்துறாதீங்கம்மா. நான் யாரையும் வெறுக்க போறதில்லை. அதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் என்னையே தான் வெறுத்துக்கணும். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டா அவரை நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? அவருக்கு உங்க மேல ஏதோ அதிருப்தி இருக்கலாம். அவரே இனிமே உங்களுக்கு அப்பா மாதிரி தானே. அதான் நான் சொல்லிட்டேனே, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. ஆனா என்ன பார்த்தாதான் இந்த வீட்டுல எல்லாருக்குமே கசப்பா இருக்கு. நான் இங்க இருந்து அவமானப்படுறதை விட என் குழந்தையோட வேற எங்கேயாவது போயிடலான் இருக்கேன். அவரு அவங்க அப்பா அம்மாவோட இருக்கட்டும். ஐயோ, நீங்க எக்காரணத்தை கொண்டு அப்படிப்பட்ட தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க தாமா அந்த வீட்டு மகாலட்சுமி. ஏம்பா, பூந்த வீட்டுல மருமகளுக்கு பிரச்சனைகளே வந்தது இல்லையா? அந்த பிரச்சனை பெருசாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிப்புத்தன்மை போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் பிரிஞ்சு தனி கொடுத்துன போறது இல்லையா? அதை தப்புன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் நானும் யோசிக்கிறேன். இல்லம்மா, இப்ப நீ இந்த மாதிரி முடிவெடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு பதிலா இந்த வீட்டு கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டு அம்மாவோட ஐயாவோட மனசுல நல்ல விதமா இடம் பிடிக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க என்னைக்காவது மனசு மாறி உங்களை மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறிடாதா? எப்படியோ நீங்க பேசுறது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஒரு அப்பா மாதிரி எனக்கு அறிவுரை சொல்றீங்க. இந்த வீட்டுல எனக்கு அவரை தவிர இன்னொரு ஜீவனும் என் மேல அக்கறையோடு பாசத்தோடு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் எப்பவும் உங்க பின்னாடியே தான் இருப்பேன். நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உங்கள மாதிரி தான் அபிராமி அக்காவும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? அவ இந்த பொண்ணு மனசையும் மாத்திட்டானே. நேத்து அவங்க மட்டும் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. மூத்தார் மனைவியா இருந்தாலும் எந்த ஈகோவும் இல்லாம என்கிட்ட பழகுறாங்க, உதவியா இருக்காங்க. அது